அதனாலதான் உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க என்றால், புறம் பேசுவது ஹராம், புறத்தை கேட்பதும் ஹராம். கோல் மூட்டுவது ஹராம், கோலை கேட்பதும் ஹராம். இப்ப நம்மிடத்தில் ஒருவரை பற்றி ஒரு அவதூறை கொண்டு வருகிறான் என்றால் சலாம் சொல்லி விட்டு ஒதுங்கி விட வேண்டும். ஆனா இன்றைக்கு நம்முடைய ஸ்டைல் என்ன? நம்ம முஸ்லீம்களை பாதுகாக்கக்கூடிய நிலை நம்மிடம் கிடையாது. நமக்கு சந்தோஷம், யாராக இருந்தாலும் சரி, அவன் நமக்கு பிடித்தவனாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவனாக இருந்தாலும் சரி, இப்படியான செய்திகள் வரும்போது இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிறீர்கள். உண்மையிலே மூமின்கள் இப்படியான செய்திகளை கேட்க விரும்பக்கூடாது. நம்ம கேட்கிறோம் என்று சொன்னால் காரணம் நம்முடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. உண்மையிலே ஒரு மூமின் அடுத்த மூமினுக்கு பாதுகாப்பு, கொள்கை அடிப்படையில் உறவு என்பதை விட கொள்கை உறவின் அடிப்படையில் பாதுகாப்பு. எந்த ஒரு இடத்திலும் ஒரு மூமின் தன்னுடைய சகோதரனை பாதுகாக்கக்கூடியவனாகவே இருப்பான். நம்ம என்னென்றால் மாஷா அல்லாஹ் ஒரு சின்ன பாயிண்டோட வந்தா போதும், ஒருவர் அதை அவர் டெவலப் பண்றதுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுப்போம். அப்படியா சொல்லுங்க, போதாததுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெக்கார்ட் வேற பண்ணுவாங்க. உட்கார்ந்து எல்லார கையிலையும் போன் இருக்கு, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும், வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த நாளைக்கு பேஸ்புக்ல போடுறதுக்கு தேவைப்படும், அல்லது இன்னொரு பிரச்சனை வரும்போது அது தேவைப்படும். எல்லாமே அந்த ஒரு நோக்கத்தோடு தான். இந்த அடுத்த சகோதரர்களை இழிவுபடுத்த வேண்டும், மானபங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது தேவைப்படும் என்ற ஒரு ஏற்பாட்டோடு தான் இன்றைக்கு முழு அசைவும் உலகத்திலே அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், இப்படி வந்தா கேட்காதீங்க.